வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்டுப்புட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்கு. ஈவினிங் டைமுக்கு ஒரு காஃபி டீயோட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக்கும் கூட இது வந்துட்டு கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சர். ஒரு ஸ்நாக் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா உடனே நீங்க செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்நாக் இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் வேணும். இது வந்துட்டு நம்ம சீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ற கார்ன்ஃபிளேக்ஸ் கிடையாது. இது வந்துட்டு இந்த மாதிரி பொரிக்காத கார்ன்ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி மளிகை கடையில கிடைக்கும். இதை வாங்கி நம்ம பொரிச்சு யூஸ் பண்ண போறோம். இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிஸ்மிஸ் திராட்சை. இது வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் திராட்சை கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அதனால நீங்க தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இனிப்பா பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு நிலக்கடலை. இது வறுக்காத நிலக்கடலை, நம்ம இதை வறுத்துக்க போறோம். அதே மாதிரி கொஞ்சமா பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. அப்புறம் கடைசியா மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு உப்பு, மிளகாய் பொடி, சாட் மசாலா பவுடர், அது 3 வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நம்ம காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து கரெக்டா பொரியும். எண்ணெய் வந்து கம்மியான சூடு இருந்துச்சுன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து கடுகு முடுக்குன்னு ஆயிடும், நல்லாவே இருக்காது மிக்சர். அதனால நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிட் எடுத்து போட்டு பார்க்கலாம். போட்டோன்னையும் இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். பாருங்க, அப்பளம் மாதிரி போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு கைப்பிடியா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப நிறையவும் போடக்கூடாது, நிறைய எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த மாதிரி உடனே பொரிஞ்சிடும். உடனே எடுத்துடலாம், போட்ட உடனே பொரிஞ்சிடும். இது எண்ணெயை கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ போட்டு வச்சுருக்கிற இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு உடனே பொரிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டாலும் தீஞ்சு போயிடும். கொஞ்சம் உடனே ஃபாஸ்டா செஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி பொரிச்சு, இந்த மாதிரி எல்லா கார்ன்ஃபிளேக்ஸையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா கார்ன்ஃபிளேக்ஸையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பளம் மத்தியே இருக்கும் முறுமுறுன்னு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில நம்ம மற்ற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படியே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. கார்ன்ஃபிளேக்ஸோடவே போட்டு வச்சிடலாம். இப்படி அது மேல போட்டுடலாம். இது மாதிரியே இந்த திராட்சையும் நம்ம வறுத்துக்கலாம். திராட்சையை கண்டிப்பா வறுத்து தான் போடணும். அப்படியே போட்டோம்னா நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா ஸ்டோர் பண்ண முடியாது, நமுத்து போயிடும் மிக்சர். இதையும் இந்த மாதிரி நல்லா இந்த பலூன் மாதிரி உப்போல அந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கிற அந்த தண்ணி கண்டென்ட்லாம் போகும். இப்போ இந்த மாதிரி நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு பிளாக் டேட்ஸு. வெள்ளை திராட்சையும் போடலாம். இது தனியா வச்சுக்கலாம் ஒரு பேப்பர்ல. இது அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இது எண்ணெய் அப்சர்வ் ஆகட்டும், அப்புறமேட்டு இது சேர்த்திக்கலாம். இதை இப்போ இதே எண்ணெயில நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கடலையும் வறுத்துக்கலாம். கடலையும் நம்ம அப்படியே கூட போட்டு வறுத்துக்கலாம். வறுபட்டோன்னு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மொறுன்னு வறுத்து நம்ம அதில் சேர்த்திக்க போறோம். இப்போ கடலையும் வறுபட்டுச்சு. இந்த கடலையும் எடுத்துடலாம். எதையும் தீ விட்டுறாதீங்க, கவனமா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமா தான் வேணும் நமக்கு எல்லாமே. இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இந்த முந்திரி, கடலை, இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். எது உங்களுக்கு நிறைய பிடிக்குமோ அதை வந்துட்டு நீங்க அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்க பாதாம் பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பீனட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன், வறுத்த கடலை. இப்போ இது இருக்கட்டும், இதுவும் கொஞ்சம் எண்ணெய் அப்சர்வ் ஆகட்டும். பொட்டுக்கடலை நல்ல மொறுமொன்னு இருந்தால் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிடுங்க. அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மொறுமொறுப்பா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கொஞ்சமா லைட்டா வறுத்து போட்டுக்கலாம். லேசா வறுத்து இதையும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடைசியா நம்ம இந்த கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஈரப்பதம் இல்லாம பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நமுத்து போயிடும் மிக்சர். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டில் நம்ம வந்துட்டு அது தேவையான மசாலாஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா சேர்த்துறேன். இதுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது, அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்தீங்கனாலே போதும். கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். இதில் வந்துட்டு சர்க்கரை பொடி கூட சேர்த்துவாங்க சிலர். உங்களுக்கு வந்து இனிப்பா பிடிக்கும், கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு பவுடர் பண்ண சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மோஸ்ட்லி இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், ஆனால் நான் இன்னைக்கு இனிப்பு சேர்த்தலை.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்தோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக வேண்டி இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கடலை எல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை சேர்த்திக்கலாம். அதில் கூடவே இந்த வறுத்த கடலையும் சேர்த்திடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த திராட்சையும் சேர்த்திடுங்க. இந்த கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம். உப்பு மிளகா பொடி, சாட் மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடும். இப்படியே குளிக்க விடுங்க. கொஞ்சம் அகலமான ஒரு பராத்து இல்லை தாம்பாளத்தில் போட்டு குளிக்க விட்டிங்கன்னா ஈஸியாக புழுங்கிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. இந்த ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சரை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு கூட ஒரு டீயோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். மற்ற மிக்சரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட சூப்பரான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.